வெல்கம் டு விஜய் சித்து விலாக். விஜய் அது என்ன பெரியாது சிக்கு புக்கு விலாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நம்மளோட ஆண்பாவம் சமையல்கள் ஒன்று பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு என்ன சமையல்னா ஃபர்ஸ்ட் உனக்கு எனக்கு என்ன உனக்கு சிக்கன் வறுவல். அப்படி எனக்கு சிக்கன் வறுவல். எனக்கு 3 ஐட்டம். உனக்கு 1 எனக்கு 3. இது வந்து வஞ்சர மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபேவரட் பாறை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஈரில் வந்து சுக்கு திங்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஐயோ சோரொட்டியே சுக்கு திங்க போகிறான். இதெல்லாம் அவளோட இன்க்ரீடியன்ஸு பின்னாடி வருது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணி தொலைஞ்சிருங்க. அவ்வளோதான். ஏலக்காய் கிராம்பு எல்லாம் கலந்ததை இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக போடுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் நான் இதில் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காண்டி இஞ்சி பூண்டோட சேர்த்து இது பண்ணுறதுக்காண்டி. இஞ்சி பூண்டு நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக வரும். நல்லா வணங்கணும் இஞ்சி பூண்டு. இன்னொன்று இஞ்சி வந்து நல்லா வணங்கணும்னா அதில் இருக்க காரம் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து இதுதான் இஞ்சி பூண்டு தான் வந்து எடுத்து கொடுக்கும். வணங்கணுமா? நல்லா வதக்கணும். அது நீ வணங்கணும். எங்கள் ஊரில் வணங்கணும்னே சொல்லுவான். நல்லா வணங்குனீங்க. நான் வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்காமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இப்போவே நம்ம வந்து சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பாதி வெந்திருக்கு.
பாதி வந்துருக்கு எப்படி சொல்கிறேன்? அதான் ஒரு கணக்குயா, நீ இது பண்ணாத. இப்போ வந்து பாதி வந்ததுல பொடி போட போறோம். இது வந்து மல்லித்தூள். பாதி வந்து தெரிஞ்சிருமா? இது மல்லித்தூள். மல்லித்தூளும் தெரியும், எவ்வளோ போடணும்? எவ்வளோனா என் அளவுக்கு தான் போட முடியும். அளவுலாம் சொன்னா அப்புறம் இன்க்ரீடியன்ட் தெரிஞ்சு நீங்க நல்லா சமைச்சிட்டீங்கன்னா. ஓகே, இப்போ வந்து இது வந்து சிக்கன் பொடி. இது வந்து சிங்கப்பூர் சிக்கன் பொடி. ஊர் பொடி. இது சட்டை, இது பேண்டு, இது இந்த மாதிரி சிக்கன் பொடி எவ்வளோ போடணும்? எவ்வளோ போடணும்? ஒரு அது என்ன 2 ஸ்பூனா? இது வந்து சொல்லாத என்ன மிளகா பொடி சொல்லு, டேரக்டாக சொல்லு. அடுத்து வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாய் தூள் ஏதோ ஒன்று. இதுவும் ஒரு 2 ஸ்பூன். உன்னெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் நீ ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டிய. அடுத்தது வாசத்துக்கு ஆச்சி சிக்கன் மசாலா. வாசத்துக்கு வசந்தி இருக்கால, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டை. மாஸ்டர் கனுசாமி. Arlita. காம்ப்ளானா ஓடுறது வந்து பூஸ்ட் தான், ஆனால் கார்லிக் செலவு கொடுப்பா. வேற பொடி இது பண்ணி வெட்டி வச்சிருக்கு. இங்க வேற வெறும் மிளகாத்தூள் வெட்டி வச்சிருக்கு. உள்ள பாக்ஸ்ல வேற இருக்கு. ஐயோ, இப்போ அதான் உனக்கு கேட்டேன், உடைச்சதா உடைக்காதான்ட்டு. சிறிதளவு தண்ணி விட்டு ரத்த கலரில் இருக்கு. நீங்கள் மாறிட்டு வேற போகிறேன், நீ பார்த்து அள்ளி எரிஞ்சிட்ட பொடியை. வெயிட் பண்ணியா, வதங்கினியா, வதங்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு இதாக இருக்கு அதாக இருக்குன்னா எப்படி? அம்மா வாசனை வருதா இல்லையா? உங்கள்கிட்ட வாங்க, காசு உங்களுக்கு கொடுத்து பாதி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், குழம்பு வரல கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம மாடு ஏதோ பண்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாப்புல, என்னன்னு பார்ப்போம். ஏதோ என்ன பண்ற? இது மீனுக்கு வந்துட்டு மசாலா அரைக்க போறேன். அப்படியே நல்லா இந்த பூண்டு எடுத்துட்டு நங்கு 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 நல்லா அடிச்சு முடிவா. இந்த மாதிரி வந்துடும். அது அப்படியே எடுத்து எந்த மாதிரி வந்துடும்? இந்த மாதிரி வந்துடுறியா? பூண்டு வந்து மீனுக்கு வறுக்கிறதுக்கு உரிச்சு போடக்கூடாது, இந்த மாதிரி வந்து தோலோட தான் போடணும். ஓகே, 2 பூண்டை நல்லா உடச்சி போட்டுக்கிட்டு ஹலோ, நீங்கள் வந்து குழம்புல கிங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரையில் கிங்கு. ஓகே, சிக்கன் 65 மீன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் நம்ம தான். ஓகே, நம்ம தான். அடுத்தது என்ன போடுறீங்க? அடுத்து கருவேப்பிலையே எவ்வளோ போடுறோமோ அது மீனில் வந்து நல்லா பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். முடி வேற கருப்பாகும் நாங்கள் இதை போட்டால். முடி கருப்பாக 2 புள்ள 10 கிலோ கருப்பாய் நக்கா போயாடியே வாயை கலராதையா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் அப்படியே பொன் போல தூவி விடணும். எப்படி தூவினா? பொன் போல தனி மிளகாய் தூள் போட்டோமா அன்றைக்கி எல்லாம் உரப்பில் சாப்பிடும். அப்புறம் உப்பு சும்மா 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டால் போதும். தேவையான அளவா? தேவையான அளவு தான். நம்ம திருப்பி நக்கி பார்த்தா நமக்கு தெரியும், அளவு தெரியாது. ஒரு தடவை அரைச்சி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன இப்போ வந்து பாபாஸ் மீன் மசாலா சிங்கப்பூரில் வந்து இந்த ரோட்டில் வைக்கிறது. உடச்சிலாம் வைக்கிறது இல்லையா? ஒரு விளாக் இருக்கியா எடுத்து வெட்டியா? அதெல்லாம் நாங்களாம் வந்து கத்தி கம்முன்னு அலைஞ்சாலியா, கத்திரிக்கோள் வச்சுலாம் வெட்ட மாட்டோம். அப்படியே மீன் பொடியையும் அப்படி உப்பு போல தூவிக்கணும். இது கொஞ்சம் நிறையவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மீன் இன்னைக்கு அதிகம், நல்லா போட்டு போன வாரம் மொத்தம் போயிடுச்சு. ஓகே, வேற என்ன போடுவீங்க? அவ்வளோதானே? இது மஞ்சள் பொடி போடணும்ல. முட்டை கிட்டலாம் ஊற்ற மாட்டீங்களா? ஹலோ அங்கிள், 65க்குங்க. ஏன் இது மீனுக்கும் ஊற்றலாம்ல? மீனுக்கு உங்களால் தான் ஊற்றும். கொஞ்சம் போல் என்ன மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவி இருக்கும், அதனால் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டால் போதும். போட்டு
அதுக்கு மேலே கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு உங்களை ஊற்றி எண்ணெய்ங்க எங்களை ஊற்ற சொல்லல. எண்ணெயா? நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் ஊற்றுங்க, விளக்கெண்ணெய் கூட ஊற்றுங்க. ஓகே. இது என்னது? தண்ணி. ஓ, இதுதான் தண்ணியா? இல்லை வேறு எதுவும் சொல்லிடுவேன், நம்ம டீசெண்டாக வேறு பார்ப்பாங்க. அப்படி ஒரு மூடி அப்படி வச்சு ப்ரெஸ்டீஜ் போடுறதுக்கு ஒரு காலத்தை திருக்கி அதுக்குள்ள நம்ம சிக்கனை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அப்படி ஆவடின்னு நாங்கள் சொல்லலாம், நீங்கள் ஆவடி ஆவடியா? ஆவடி எப்படிதான் இப்படி சமைக்கிறேன்னு தெரியலையா? வாசனையே ஆளை தூக்குது. டேஸ்ட் நல்லா வந்துச்சுங்க. இப்போ வந்து மீனில் தானே ஆரம்பிக்கலாம். உப்பு பார்க்கவே இல்லை, பார்த்துருவோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. உப்புலாம் கரெக்டாக இருக்கு, உரப்பு தான் கிச்சு. ஓகே, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்ப்போம், டேஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ அம்மா வசந்தி இங்கே வாமா. குழம்பு டேஸ்ட் பாருங்க. அப்படியே ஊற்றுலாம். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தாயா நல்லா இருக்கா? வீடியோ தானே? வீடியோவுக்கா? அதான் அள்ளி போட்டாரு. ஓகே, குழம்பு பிடிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ண வேண்டாம். எவ்வளோ நேரம்? ரத்தக்கலரையா இருக்கு.
மேற்படி ஓனர்கிட்ட தான் கேட்கணும். முதலாளி வரமாட்டாப்ல. என்னங்க முதலாளி இன்னைக்கு ஏதாவது இது இருந்தா இங்க வாங்க. ஹலோ ஹலோ வாங்கங்க. பாறை மீனையும் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. மஞ்சள் மீனையும் கொஞ்ச நேரம் அப்படி கிளீனா இருக்குங்க. ஆளுக்கு ஒரு பரவாயில்ல, கீழே ஆபத்துக்கு பாவம் இல்லை. நல்லா இது பண்ணிட்டு ஓகே எது பண்ணணும் இது பண்ணணும் எது பண்ணணும் விரும்பி நல்லா கலக்கிக்கணும்யா. நல்லா கலக்கிட்டு மொத்தனாப்புல சோரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ நம்ம வந்து எப்படி வேற குட்டி எடுக்கணும்னு பார்ப்போம். சோரட்டியை நல்லா குத்தி ஹேங் பண்ணி வச்சாச்சு.
மாரிசா வாங்க. முழுசு ஹாய். என்ன மீனை போட்டு விடுங்கள். என்ன கிளாஸ் வந்து இந்த இங்கே இருக்கு. சாப்பாடு, சிக்கன் கிரேவி, இது சோறாட்டி சுத்தது, காரம் ஃப்ரை, மஞ்சள் போயா எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.